ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மாசிமக தெப்பத் திருவிழா பங்கோர்தீவிலும் பினாங்கு மாநிலத்திலும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். வரும் மார்ச் 2ஆம் தேதி பினாங்கு தெலுபஹாங் கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தில் 130வது ஆண்டாக கொண்டாடப்படும் இவ்விழா சிறப்பாகவும் மாசுபாடு இன்றியும் நடைபெறும் விதமாக மக்கும் பொருள்களை மட்டுமே கடலில் விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தெப்பையை கொண்டு போய் கடலில் விடும்போது பிளாஸ்டிக்கு மற்ற பொருள்கள் மக்கா பொருள்களை வச்சு பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. பினாங் மாநிலத்தில் போன வருஷத்துலேருந்து நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் பாவிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். மக்கா பொருள் பாவிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ரீசைக்கிள் பேக் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரோம். 1 லட்சம் பேக் அடிச்சிருக்கோம். இது வரைக்கும் 35,000 பேக் நாங்கள் ஏறக்குறை கொடுத்துட்டோம். தைப்பூசம், இந்த மாதிரி தெப்ப திருவிழா, ஆலய திருவிழாக்கள், ஆண்டு திருவிழா, ஆண்டு பூஜைகள், அந்த மாதிரி நேரத்தில் பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் நிறையா. மாநிலத்தை சுகாதாரமான முறையில் மாசுபாடு ஏதும் இல்லாமல் பாதுகாப்பதில் பினாங்கு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் இவ்விழாவிற்கு வருகை புரிவோர் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ஜார்ஜ் டவுனில் இருந்து இலவச பேருந்து சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதால் நெரிசலை குறைப்பதற்காக பக்தர்கள் முடிந்தவரை சொந்த போக்குவரத்தை தவிர்த்து கொள்ளுமாறு டத்துஸ்ரீ சுந்தரராஜு ஆலோசனை கூறினார். இதனிடையே நெகிழி மற்றும் நுரைப்பம் போன்ற மக்கா பொருள்களை பயன்படுத்தாவிடில் பசுமை நிறைந்த மாநிலமாக பினாங்கு மிளிரும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுபாராவ் நம்பிக்கை தெரிவித்தார். இதுபோன்று அரிசி உமியிலும் பிறகு தொன்னையிலும் செய்யப்பட்ட தட்டுக்களை வாங்கி அதில் உங்கள் அகல் விளக்க வைத்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றலாம். அகல் விளக்கு கூடிய வரையில் அது மறுசுழற்சி, அதாவது மக்காக இருக்கக்கூடிய அகல் விளக்காக இருந்தால் நல்லது. இத்தகைய முறையை ஆண்டுதோறும் பயன்படுத்தினால் கடல் தூய்மைக்கேடு இல்லாமல் பாதுகாக்கப்படுவதோடு அதில் உள்ள உயிரினங்களும் பாதிக்கப்படாது என்று சுபாராவ் கூறினார். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு இன்று சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர்கள் அந்த விவரங்களை தெரிவித்தனர்.